ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணேஷ் ஹிந்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாத் புக்கில் இருக்கக்கூடிய நவீன் ஹிந்தி வியாக்கரன், அதாவது கிராமர் பார்ட்டோட கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் வரும். ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின் வந்து நான் போன வீடியோலேயே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஃபிஃப்த்து கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 5 and 6 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிராமர் பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பிரவேசிக்காலேயே படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபிஃப்த்து கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, प्रयोग की दृष्टि से शब्दों के कितने भेद है सोदारण समझाइए. प्रयोग की दृष्टि से அப்படின்னா பயன்படுத்துறதை பொறுத்து, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறத பேஸ் பண்ணி வேர்ட்ஸை எத்தனை வகையாக பிரிக்கலாம், எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரயோக் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. ஸோ ஆன்சர் பாருங்கள். प्रयोग की दृष्टि से शब्दों के 2 भेद है. ஸோ யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி வேர்ட்ஸை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகாரி ஷப்த், இன்னொன்று அவிகாரி ஷப்த். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து விகாரி, செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா அவிகாரி. ஸோ விகாரினா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் विकारी शब्द लिंग, वचन, कारक, काल आदि के कारण जिन शब्दों में परिवर्तन होता है उनको विकारी शब्द कहते हैं. லிங் அப்படின்னா ஜெண்டர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. லிங்னா ஜெண்டர், வச்சன் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல், காரக் அப்படின்னா கேஸ் எண்டிங்ஸ், அதாவது தமிழில் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். கால் அப்படின்னா டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நாலத்தையும் பேஸ் பண்ணி ஜின் சப்தோமே பரிவர்த்தன் होता எந்த ஒரு வார்த்தையில் வந்து சேஞ்சஸ் உருவாகுதோ, பரிவர்த்தன் அப்படின்னா சேஞ்சஸ், உன்கோ விகாரி சப்து कहते हैं. அதைத்தான் விகாரி சப்த் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டில் வந்து ஜெண்டர் மாறிச்சுன்னா அந்த வேர்டு வந்து மாறும். அப்படி இல்லைன்னா சிங்குலர் ப்ளூரல் சேஞ்ச் ஆகும்போது வேர்டு மாறும். இல்லை காரக் வரும்போதும் வேர்டு மாறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை டென்ஸ் வரும்போதும் வேர்டு மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா அந்த வேர்டை தான் நம்ம என்ன சொல்வோம், விகாரி ஷப்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வேர்டு ஃபஸ்ட்டு லடுக்கா அப்படின்ற ஒரு வேர்டை எடுக்கிறோம். இப்போது இதுவே வந்து ஜெண்டர் வந்து கேர்ளாக மாறிச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம், லடுக்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லடுக்கா அப்படின்ற வேர்டே வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், லடுக்கே அப்படின்னு சொல்லுவோம். இதே காரக்கு, கா அப்படின்ற அந்த காரக் வேற்றுமை உருபு வந்தது அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், லடுக்கே கா அப்படின்றத வந்து போடுவோம். இதே வந்து கால், அதாவது டென்ஸ் மாறுது, அதாவது நிகழ்காலம், ஸோ பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படி மாறும்போது ஜா, ஜாவுங்கா, ஜாவோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாறும். பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜெண்டர், சிங்குலர் ப்ளூரல், கேஸ் எண்டிங்ஸ் இல்லை டென்ஸ்னால அந்த வேர்டு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் விகாரி ஷப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது மட்டும் ரைட் பண்ண போதும். லிங்க் கேக்காரன், வச்சன் கேக்காரன் இப்படியெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. லடுக்கா, லடுக்கி, லடுக்கே இப்படி வந்து சேஞ்ச் பண்ணாலே வந்து நீங்கள் அதை மட்டும் மென்ஷன் பண்ணாலே வந்து போதும். சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் எத்தனை டைப்ஸ் இருக்குது இந்த விகாரி சப்திலேயே. விகாரி சப்துக்கே 4 பேர் है. இதுலேயே வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்யா, சர்வநாம், விசேஷன், கிரியா. சன்யா அப்படின்னா என்ன, ஒன்றையும் நம்ம பார்க்கலாம். சன்யா அப்படின்னா என்னது, நவுன். ஓகேங்களா? ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்கள். கிசி வியக்தி, எனி பர்சன், வியக்தி அப்படின்னா பர்சன், வஸ்து அப்படின்னா திங், பொருள், ஸ்தான் அப்படின்னா பிளேஸ், யா பாவ் அல்லது எண்ணம். ஓகேங்களா? ஸோ ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். எண்ணம் கே நாம் கோ சன்யா கஹத்தே ஹே. ஸோ நம்ம நவுனோட டெஃபினேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எனி பிளேஸ், திங்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நேம், பர்சன், பிளேஸ், திங்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு தான் சன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை தான் இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜைஸே எக்ஸாம்பிள் போட்டு நம்ம வந்து ஏதாச்சும் இங்கே இருக்கிறதா எழுதணும், இல்லை ஏதாச்சும் ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள் எழுதினா போதும். ஸோ ஏதோ ஒரு நேம், ஒரு பர்சனோட நேம் இல்லை பிளேஸ் நேம், ஒரு பொருளோட பேர், அந்த மாதிரி நம்ம எழுதினாலே வந்து போதும். சரிங்களா? ஸோ இதில் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா சர்வநாம். ஸோ சர்வநாம் அப்படின்னா ப்ரனௌனம்.
ஸோ சர்வநாமோட டெஃபினேஷன் பாருங்கள், சன்யா கே பதிலே, அதாவது நவுனுக்கு பதிலாக உசி அர்த்தமே, அதே மீனிங்லேயே பிரயுக்த் சப்துக்கோ யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் சர்வநாம் கஹத்தே சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நவுனுக்கு பதிலாக அதே மீனிங்லேயே நம்ம வேறு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீ, ஷீ, இட், தே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா அப்படின்ற நேம் இருக்குன்னா ஸோ அது வந்து நவுனம். இப்போ சுஜாதாக்கு பதிலாக நம்ம வந்து ஷீ அப்படின்றது யூஸ் பண்ணால் அது ப்ரொனவுன் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வநாமுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன எழுதலாம், ஜெய்சேல வந்து பாருங்கள் மே, ஹம், தூ, தும் இதெல்லாம் ஓகேவா. நான், நீ, நாங்கள், நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வநாம். சரிங்களா. ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் ரைட் பண்ணால் போதும். தேர்டு டைப் பாருங்கள், விசேஷன். ஸோ விசேஷன் அப்படின்னா அட்ஜெக்டிவ். சரிங்களா. ஸோ இதோட டெஃபினேஷன் பாருங்கள், ஜிஸ் சப்து சே சன்யா யா சர்வநாம் கி கோயி விசேஷ்தா, எந்த ஒரு வார்த்தை மூலமாக நவுன் இல்லைன்னா ப்ரொனோனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், விசேஷ்தானாலே என்ன அப்படின்னா அதோடைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஓகேங்களா, ஸ்பெஷாலிட்டிஸையும் யா குன் அப்படி இல்லைன்னா அதோட குணத்தையோ வந்து பிரகட் ஹோத்தாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ஒரு பொருளுடைய குணத்தையோ அதோடைய ஸ்பெஷாலிட்டிஸையோ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா உசே விசேஷன் கஹத்தே ஹேன், அதை தான் நம்ம வந்து விசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், காலா ஸோ பிளாக், படா அப்படின்னா பிக் பெருசாக. ஸோ ஒரு பொருள் வந்து ஒரு நவுனோட குணத்தையும் இல்லை அதோட ஸ்பெஷாலிட்டி பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியா. ஸோ கிரியானா என்னது, வேர்ப். இங்கிலீஷில் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதோட டெஃபினேஷன் பாருங்கள், ஜிஸ் சப்து சே கிசி வியாபார் கா ஹோனா, எந்த ஒரு வார்த்தை மூலமாக ஒரு செயல், வியாபார் அப்படின்னா செயல் ஓகேங்களா, ஆக்ஷன், எந்த ஒரு ஆக்ஷன் வந்து முடியறதும் யா கர்ணா இல்லைன்னா செஞ்சுட்டு இருக்காங்களோ பாயா ஜாத்தாக அது தெரியப்படுத்துது. ஸோ எந்த ஒரு வார்த்தை மூலமாக ஒரு செயல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துது அப்படின்னா உசே கிரியா கஹத்தே ஹே, அதை தான் நம்ம கிரியா அப்படின்னு சொல்லுவோம், வேர்ப் ஓகேங்களா. ஸோ வேர்ப்னா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஈட், ட்ரிங்க், ஸ்லீப், வாக், இது எல்லாமே வந்து நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து வேர்ப் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஜெய்சேல வந்து பார்த்திங்கன்னா ராம் படுத்தாக, ராம் படிக்கிறான். ஸோ இந்த படுத்தா அப்படின்றத இந்த இடத்துல வந்து கிரியா. சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஸோ விகாரி சப்துலேயே வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அதுதான் சன்யா, சர்வநாம், விசேஷன், கிரியா. சரிங்களா. ஸோ விகாரி சப்துனா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்டு வந்து அவிகாரி சப்து ஓகேங்களா. ஸோ அவிகாரி சப்துனா என்ன டெஃபினேஷன் பாருங்கள், लिंग वचन कारक काल आदि के कारण जिन शब्दों में परिवर्तन नहीं होता. ஸோ ஒரு ஜெண்டர்னாலேயோ சிங்குலர் ப்ளூரல்னாலேயோ இல்லை வந்து கேஸ் எண்டிங்ஸ் இல்லை டென்ஸ்னாலேயோ வந்து எந்த ஒரு வார்த்தையில் வந்து சேஞ்சஸ் நடக்காதோ ஓகேங்களா, பரிவர்த்தன் நஹி ஹோத்தா அதுதான் இம்பார்ட்டன்ட், சேஞ்சஸ் நடக்கலையோ உனே அவிகாரி சப்து கஹத்தே ஹே, அதை தான் நம்ம அவிகாரி சப்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ விகாரி சப்தில் இருக்கக்கூடிய அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும் வரும். இங்கே நடுவில் நஹி அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அவிகாரி சப்துக்கே 4 பேத, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா கிரியா விசேஷன், சம்பந்த போதக், சமுச்சய் போதக், விஸ்மயாதி போதக். ஸோ ஒவ்வொரு டைப்பையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிரியா விசேஷன். கிரியா விசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கிலீஷில். सो डेफिनेशन पारेंगे, क्रिया की विशेषता बताने वाले शब्द को क्रिया विशेषण कहते हैं. और வேர்புடைய ஸ்பெஷாலிட்டிஸை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம கிரியா விசேஷன் சொல்லுவோம். ஸோ வேர்ப்னா என்னது, செய்கிற செயல், அந்த செயலுடைய குணத்தையோ அதோடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில் கிரியா விசேஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், அச்சி தர ஓகேங்களா, நல்ல விதமாக, ரோஜ் டெய்லி, ஜோர்ஸே ரொம்ப வேகமாக, கூப் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூப் படுத்தாக அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ படுத்தா அப்படின்றது என்னது, படிக்கிறான், ஆக்ஷன், கிரியா ஓகேங்களா. அப்போ அந்த படுத்தாக்கு முன்னாடி என்ன வருது, படுத்தா அப்படின்னு வருது, நல்லா படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நல்லா அப்படின்றது எதை வந்து டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயல் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து டினோட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கூப் அப்படின்றது என்னன்னா கிரியா விசேஷன், அட்வர்ப். சரிங்களா.
ஸோ செகண்ட் டைப் பாருங்கள், சம்பந்த போதக். ஸோ அப்படின்னா சம்பந்த போதக் அப்படின்னா போஸ்ட் பொசிஷன் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்கள், जो शब्द संज्ञा या सर्वनाम का संबंध वाक्य के अन्य शब्दों के साथ बताते हैं. எந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நவுன் இல்லைன்னா ப்ரொனோனை வந்து அந்த சென்டென்ஸில் இருக்கிறதோட சம்பந்தப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா நவுன் இருக்கும். இந்த நவுன் வந்து அந்த சென்டென்ஸோடு ஜாயின் பண்ணுறதுக்கு சம்மந்தப்படுத்துறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறோமோ உசே சம்மன் போதக் கஹதே. அதைத்தான் சம்மன் போதக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜைஸே எக்ஸாம்பிள் பாருங்கள், கே பாஸ், ஸோ பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷஹர் கே பாஸ் ஏக் நதி ஹே. ஸோ ஷஹர் அப்படின்றது என்னது? சிட்டி அப்படின்னு அர்த்தம். சிட்டி ஆர் டவுன் எப்படி வேணாலும் சொல்லலாம். நதி ஹே, ரிவர் இருக்குது. ஸோ அந்த ஷஹர் அப்படின்றத அந்த சென்டென்ஸோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம்? கே பாஸ், அருகில். நகரத்துக்கு அருகில் ஒரு ஆறு உள்ளது, ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கே பாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பொசிஷன். ஹிந்தியில் சம்பந்த போதக், சம்பந்தப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இந்த மாதிரி வந்து ஹிந்தியில் வந்து நிறைய இருக்கும். இந்த சம்மன் போதகை பற்றி வந்து ஒரு வீடியோவே வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கே பாஸ், கே பீச், கே பினா, இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா சமுச்சய் போதக். சமுச்சய் போதக் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஜங்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கன்ஜங்ஷன்ஸ். ஸோ அதுக்கு डेफिनेशन பாருங்கள், दो शब्दों वाक्यों या वाक्यांशों को मिलाने वाले अव्ययी शब्द को समुच्चय बोधक या योजक कहते हैं. ஓகேங்களா? அதாவது ரெண்டு வார்த்தைகளையோ இல்லை ரெண்டு சென்டென்ஸையோ வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வார்த்தையை தான் நம்ம சமுச்சய் போதக் அப்படி இல்லைன்னா யோஜக் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது ரெண்டு சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இல்லை ரெண்டு வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் ரஹீம் ப்ளே இன் த ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ராமையும் ரஹீமையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்? நடுவில் அண்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட், பிகாஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கன்ஜெக்ஷன்ஸ். அதுதான் வந்து ஹிந்தியில் வந்து சமுச்சய் போதக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஹிந்தியில் வந்து அவுர், ததா, ஏன், யா, அத்வா, ஓகேங்களா, இஸ்லீம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? சமுச்சய் போதக் ஹிந்தியில். ஸோ இங்கிலீஷில் என்ன அப்படின்றது தெரிஞ்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹிந்தியில் வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் டைப் பாருங்கள், விஸ்மயாதி போதக். விஸ்மயாதி போதக் அப்படின்னா एक्सक्लेमेटरी वर्ड्स. ओकेங்களா? एक्सक्लेमेटरी वर्ड्स. सो डेफिनेशन பாருங்கள், जिन अव्ययी शब्दों से मन के विस्मय, हर्ष, शोक, क्रोध, भय, तिरस्कार, ग्लानि, भाव प्रकट होते हैं उन्हें विस्मयादि बोधक कहते हैं. அதாவது எந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது சந்தோஷம், சோகம், கோபம், பயம், இல்லை வெறுக்கிறது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கோபமாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ், அதாவது ஷாக், சர்ப்ரைஸ், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துகிறோமோ, எந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறோமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஸ்மயாதி போதக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜெய்சேலம், ஓஹோ, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லை? அந்த மாதிரி வா வா அப்படின்னா வந்து சூப்பர், சபாஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சபாஷ், சி, ஹாய், ஆஹா, அச்சா, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா விகாரி சப்னா என்னென்னு பார்த்தோம், அவிகாரினா என்னென்னு பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரிங்களா? सो नेक्स्ट सिक्स्थ क्वेश्चन पातीங்கன்னா संज्ञा किसे कहते हैं, अर्थ की दृष्टि से उसके कितने भेद है, उदाहरण सहित लिखिए. ஸோ சன்யா இப்போ தான் நம்ம பார்த்தோம். சன்யா நவுன் அப்படின்னா என்னது, அர்த்த கி திருஷ்டி சே மீனிங்கை பேஸ் பண்ணி இதை எத்தனை வகையாக பிரிக்கலாம், எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ சன்யாவோட டெஃபினேஷன் வந்து இப்போ தான் பார்த்தோம், அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிசி வியக்தி, வஸ்து, ஸ்தான் या भाव के नाम को संज्ञा कहते हैं. எனி பிளேஸ், பர்சன், திங்ஸ் இல்லைனா ஃபீலிங்ஸ் இதைத்தான் வந்து நம்ம சன்யா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் போட்டுட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் எத்தனை வகையாக இருக்குது, சன்யாக்கே 3 முக்கிய பேத. இதில் முக்கியமான டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள்.
வியக்திவாச்சக் சன்யா, ஜாதிவாச்சக் சன்யா, பாவவாச்சக் சன்யா. ஓகேங்களா, ஒவ்வொன்றுத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வியக்திவாச்சக் சன்யா. ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ வியக்திவாச்சக் சன்யா அப்படின்னா ப்ராப்பர் நவுன். இதோடைய டெஃபினிஷன் பாருங்கள். जो संज्ञा किसी विशेष व्यक्ति वस्तु या स्थान का बोध कराए. எந்த ஒரு நவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான பர்சனையோ இல்லை பிளேஸையோ இல்லை பொருளையோ வந்து குறிப்பிடுதோ உசே வியக்திவாச்சக் சன்யா கேட்டீங்க, அதை தான் வியக்திவாச்சக் சன்யான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சன் நேம் இல்லை ஒரு பர்டிகுலரான பிளேஸ் இல்லை பர்டிகுலர் திங்கை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கான அந்த நவுன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வியக்திவாச்சக் ப்ராப்பர் நவுன். ஸோ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, பாரத், ஹிமாலய், கங்கா. ஸோ இதை இப்போ மகாத்மா காந்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணது, வேறு யாரையும் டினோட் பண்ணல, காந்திஜியை மட்டும்தான் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க. பாரத் அப்படின்னா இந்தியா, ஸோ இந்தியாவை தான் குறிப்பிடுது, வேறு எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அந்த நேமை தான் சொல்கிறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியக்திவாச்சக் சன்யா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பாருங்கள், ஜாதிவாச்சக் சன்யா. ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்பர் நவுனில் என்ன சொன்னோம், ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸ் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணுறது. ஆனால் வந்து காமன் நவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாச்சக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லுறது. ஓகேவா, குறிப்பிட்டு ஒருத்தர் வந்து டினோட் பண்ணாமல் பொதுவாக சொல்லக்கூடியது. ஸோ டெஃபினிஷன் பாருங்கள். ஜிஸ் சன்யா से एक ही जाति के सभी पदार्थों. எந்த ஒரு நவுன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் அவர் பிராணியும் இல்லைன்னா உயிர்களை பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதோ போதோதாக. ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு நவுன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட உயிரினங்களையோ வந்து மென்ஷன் பண்ணுதோ காமனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதோ உசே ஜாதிவாச்சக் சன்யா கைத்தேகே, அதைத்தான் ஜாதிவாச்சக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளை பாருங்கள். புருஷ். ஸோ புருஷ் அப்படின்னா ஆண் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக சொல்கிறாங்க, குறிப்பிட்டு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லாமல் அந்த ஆண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேன் அப்படின்றது சொல்கிறாங்க. சிம். ஸோ சிம் அப்படின்னா லயன். ஸோ லயன்னா பொதுவாக சொல்கிறாங்க, பொதுவாக வந்து லயன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டு இந்த லயன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம ஜாதிவாச்சக் சன்யான்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைப்ஸ் இருக்குது. ஜாதிவாச்சக் சன்யாக்கே தோ பேதகம், இதுக்குள்ளேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சமூவாச்சக் சன்யா, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா திரவியவாச்சக் சன்யா. ஸோ சமூவாச்சக் சன்யா அப்படின்னா என்னென்னு பாருங்கள். சமூவாச்சக்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். जिस संज्ञा से व्यक्तियों या वस्तुओं के किसी समूह का बोध हो. ஸோ எந்த ஒரு நவுன் மூலமாக வந்து நிறைய பர்சன்ஸையோ இல்லை நிறைய பொருட்களோட கூட்டத்தை, அதாவது நிறைய பேர் இருக்காங்க இல்லை வந்து நிறைய பொருள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்வோமோ அதைத்தான் வந்து அதோடைய குரூப்பை வந்து சொல்வோமோ அதைத்தான் நம்ம சமூவாச்சக் சன்யா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளை பாருங்கள். சேனா அப்படின்னா படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு போர் படை அப்படி இருக்குன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை மென்ஷன் பண்ணுது. ஸோ எல்லாரையும் சேர்த்து தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. சபா அப்படின்னா சபை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது சபை அப்படின்னா என்னென்னா ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சபை கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழ், அதுதான் சபா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னா அதில் நிறைய பேர் இருக்குது. ஸோ கலெக்டிவ் ஆஃப் மெனி பீப்புள்ஸ் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து இந்த இதுவை வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோ இல்லை நிறைய பொருட்கள் இருக்கிறதையோ வந்து நம்ம கலெக்டிவாக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சமூவாச்சக் சன்யா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் செகண்ட் டைப் பாருங்கள் திரவியவாச்சக். ஸோ திரவியவாச்சக் சன்யா அப்படின்னா இங்கிலீஷில் மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். जिस संज्ञा से द्रव्यों का बोध हो, எந்த ஒரு நவுன் மூலமாக ஒரு மெட்டீரியல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதோ உசே திரவியவாச்சக் சன்யா कहते हैं, அதைத்தான் வந்து சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள். इसमें धातु ये द्रव पदार्थ अनाज आदि के नाम सम्मिलित है. ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நேம்,
அதாவது மெட்டல்ஸ், தாத்து அப்படின்னா மெட்டல்ஸ், திரவ பதார்த் அப்படின்னா லிக்விட்ஸ், ஓகேங்களா, லிக்விட் மெட்டீரியல்ஸ், அனாஸ் அப்படின்னா கிரெயின்ஸ். இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் வந்து எதில் வருதோ அந்த நவுனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரவியவாச்சக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், சோனா. சோனா அப்படின்றது ஒரு மெட்டல். ஸோ ஒரு மெட்டலோட நேம் வருது. சோனானா கோல்டு இல்லைங்களா? ஸோ சாந்தி அப்படின்னா சில்வர், அதுவும் வந்து ஒரு மெட்டல். நெக்ஸ்ட் பானி அப்படின்றது ஒரு லிக்விட் ஐட்டம். ஸோ தண்ணி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து திரவியவாச்சக் சன்யா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவவாச்சக் சன்யா. பாவவாச்சக் சன்யானா வந்து இங்கிலீஷில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இதோட டெஃபினேஷன் பாருங்கள். जिस संज्ञा से किसी व्यक्ति या वस्तु के गुण, दोष, धर्म, व्यापार, अवस्था, भावना आदि का बोध होता है. எந்த ஒரு நவுன் மூலமாக ஒரு பர்சனோ இல்லை ஒரு பொருளுடைய குணத்தை பற்றியோ, அதோடைய என்மிட்டி இல்லைனா அதோட ரிலீஜன் இல்லை அவங்களுடைய செயல், இந்த மாதிரியான அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவவாச்சக் சன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அச்சாயி, ஸோ நல்ல விதமான, பலாயி நன்மை, புராயி கெட்ட, நீஷ்டா கீழ்த்தரமான, கோமல்தா சாஃப்ட்னஸ். ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய குணங்களை பற்றி வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா அது பாவவாச்சக் சன்யா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சன்யாவில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 and 6 கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம இந்த ரமணீஸ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.